அனைவருக்கும் வணக்கம். நாட்டுடைய ஒட்டுமொத்த ஏற்றுமதி வர்த்தகத்துல ஆயத்த ஆடை ஏற்றுமதி ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. போன வருஷம் மட்டும் 1,35,00,000 கோடி ரூபாய் தாண்டியது. அதுல பின்னலாடை ஏற்றுமதியுடைய பங்களிப்பு மட்டும் 65,179 கோடி ரூபாய் இருக்கு. நாட்டுடைய பின்னலாடை தலைநகரமா திருப்பூர் இருக்குது. போன வருஷம் மட்டும் பாத்தீங்கன்னா அமெரிக்காவிற்கு 22,486 கோடி ரூபாய் பின்னலாடை ஏற்றுமதியை திருப்பூர் பண்ணியிருக்காங்க. அதுல 14,000 கோடி ரூபாய் திருப்பூருடைய பொருட்கள் தான். ஏற்றுமதியோடைய தடுமாற்றம் இப்ப ஏற்பட்டிருக்கு. அமெரிக்காவில அதிகரிச்சிருக்கிற அதிரடியான வரி உயர்வு இது ரொம்ப பெரிய பாதிப்பு அவங்களுக்கு உண்டு பண்ணிருக்கு. இதனால அதிக செலவு பிடிக்கும். செலவு பிடிச்சதோட ஒத்துக்கிட்ட ஆர்டரை எப்படி அனுப்புறதுங்கிற ஒரு பிரச்சனையில பாத்தீங்கன்னா ஏற்றுமதியாளர்கள் எல்லாமே இருந்தாங்க. ஆனா அதோடைய தன்மையை எப்படி சரி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தத்தளிச்சுட்டு இருக்கிற இந்த நேரத்துல மத்திய அரசு இவர்களுடைய கவலைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம், வட்டி சமன் செய்யும் திட்டம், இந்த 2 திட்டங்களும் பாத்தீங்கன்னா அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்து அவங்களுடைய பிரச்சனையை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி விரைவில் இது தொடர்பா 40,000 முதல் 65 கோடி வரைக்கும் பாத்தீங்கன்னா திட்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. மேக்சிமம் பாத்தீங்கன்னா 40,065 கோடிக்கு மேல வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வந்ததுன்னா இவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டர்களை சரி பண்ணலாம். ஏற்கனவே கிறிஸ்துமஸ் ஆர்டர் முடிச்சுட்டாங்க, நியூ இயர் ஆர்டர் முடிச்சுட்டாங்க. இனி பாத்தீங்கன்னா கோடைக்கால ஆர்டர் அவங்க இப்ப ஆரம்பிச்சாங்கன்னா முடிச்சு அனுப்புறதுக்கு ஈஸியா இருக்கும். இது சம்பந்தமா திருப்பூர் மக்களுக்கு, திருப்பூர்ல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலா இது இருக்கும்னு நம்பப்படுகிறது. ஏற்றுமதியாளர்களும் இது சம்பந்தமா நன்றி சொல்லியிருக்காங்க மத்திய அரசுக்கு. நன்றி, வணக்கம்.